வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்னா அப்பாச்சி இன்ஜின்லேருந்து ஆயில் லீக்கேஜ் ஆகுது. இந்த மாதிரி ஸ்டாண்டுக்கிட்ட ஆயில் நிறையா வண்டியில் லீக்கேஜ் ஆகும். இந்த மாதிரி ஆயில் லீக்கேஜ் ஆகிருந்தால் நம்ம கவனிக்காமல் விட்டுறக்கூடாது. அப்போ என்ன ஆகுனா இன்ஜினில் இருக்கக்கூடிய ஆயிலெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி லீக்கேஜ் ஆகி வெளியே வந்து இன்ஜின் ஆயிலே இல்லாமல் வண்டி ரன் ஆகி இன்ஜின் சீஸ் ஆகி உங்களுக்கு பெரிய செலவை உருவாக்கும். இந்த மாதிரி ஆயில் லீக்கேஜ் ஆகும்போதே நம்ம அதை சரி பண்ணிட்டோன்னா உங்களுக்கு பெரிய செலவு ஆகாது, மிச்சமாயிரும். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எதனால் லீக்கேஜ் ஆகுதுன்றதுக்காக அந்த கவர் நம்ம அவுக்குறோம். செயின் கவரை, இன்னர் ஸ்ப்ராக்கெட் கவர் அவுத்தாச்சு, கியரையும் அவுத்தாச்சு, கியர் லிவரையும் அவுத்து வச்சாச்சு. இப்போ அந்த இடத்துல நம்ம சுத்தம் பண்ணுறோம். ஒரே சேரு மாதிரி ஒரே ஆயிலாக இருக்கவும் நம்ம எந்த இடத்துலேருந்து லீக்கேஜ் ஆகுது அப்படின்றது தெரியறதுக்காக அந்த இடத்த சுத்தம் பண்ணி வைக்கிறோம். இப்போ பாருங்கள், ஆயில் லீக் ஆகுது பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக லீக்கேஜ் ஆகி வந்துட்டு இருக்கு பாருங்கள் அந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ஆயில் சீல் வரும். அதில் ஏதோ ஒரு ஆயில் சீல் தான் பழுதாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று இன்னர் ஸ்ப்ராக்கெட், இந்த பல்லு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்ப்ராக்கெட்டுக்கு பின்னாடி ஒரு ஆயில் சீல் இருக்கும். அது மாதிரி இந்த கியர் லிவர் வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு அந்த வாசருக்கு பின்னாடி ஒரு ஆயில் சீல் இருக்கும். இந்த 2 ஆயில் சீலில் ஏதோ ஒரு ஆயில் சீல் போயிருக்குது. அதனால தான் இந்த இடத்துல ஆயில் லீக்கேஜ் ஆகுது. இப்போ இந்த ஆயில் எந்த இடத்துல லீக் ஆகுதுன்றத பற்றி அந்த ஆயில் சீலை நம்ம மாற்ற போகிறோம். ஆயில்ஸோட வேலை என்னென்னா இன்ஜினுக்குள்ளே சர்க்குலேட் ஆகிற ஆயிலை வெளியே விடாமல் தடுத்து நிறுத்துறது தான் அந்த ஆயில் சீலோட வேலை. இப்போ நம்ம அந்த ஆயில் சீலை நம்ம மாற்ற போகிறோம். ஆயில் சீலை மாற்றணுன்னா இன்னர் ஸ்ப்ராக்கெட்டை நம்ம அவுக்கணும். இன்னர் ஸ்ப்ராக்கெட் ஆகணும்னா லிவரை கியர் ஷாஃப்ட்டில் மாட்டி வண்டியை கியரில் போட்டுடணும். அப்போ தான் இன்னர் ஸ்ப்ராக்கெட்டு சுற்றாது. இப்போ அதில் இருக்கக்கூடிய 2 நெட்டையும் அவுத்துட்டு அதில் வரைய லாக் வாசரையும் வெளியே எடுக்கிறோம். வாசர் எடுத்த பிறகு இன்னர் ஸ்ப்ராக்கெட்டை வெளியே அவுத்துடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் அந்த இடத்துல மோதி அந்த இடத்துல நிற்கிது. இது போய் அந்த ஆயில் சீலை டேமேஜ் பண்ணியிருக்கோம். வண்டி ரன்னிங் ஆகும்போது ஏதாவது குப்பை இந்த மாதிரி போய் ஏதோ பிளாஸ்டிக் மாட்டி இருந்துருக்குது. நான் அவுக்கும் போது அது இருந்துச்சு, அதனால் அதை அப்படியே வீடியோ எடுத்துருந்தேன். இப்போ இந்த கைடு இதுதான் என்ன ஆகுனா, அந்த ஆயில் சீலை வெளியே தள்ளாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த பிளேட் என்ன ஆகுனா ஆயில் சீலை வெளியே வர விடாமல் லாக் பண்ணி நிறுத்திருக்கோம். இதுக்கு 2 ஸ்க்ரூ வரும், 2 ஸ்டார் ஸ்க்ரூ வரும். ஸ்டார் ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ அதனால் பஞ்சை வச்சு ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார் பீட்டை போட்டு நம்ம லூஸ் பண்ணும்போது ஈஸியாக லூஸ் ஆயிரும். இப்போ ஆரம்பத்தில் நான் ஸ்டார் த்ரிப்ளி போட்டு ஓப்பன் பண்ணோம், அப்போ ஓப்பன் பண்ண முடியல. அதனால் பஞ்ச் பண்ணிட்டு ஸ்டார் பீட்டை போட்டு நம்ம லூஸ் பண்ணிடுறோம். இப்போ அந்த கார்டை வெளியே எடுத்துடுறோம். இப்போ ஆயில் சீல் வெளியே தெரியுது. நம்ம ஒரு திருப்பிலியை வச்சு நம்பி அந்த ஆயில் சீலை நம்ம வெளியே எடுக்கிறோம். ஆயில் வெளியே வருது பாருங்கள், ஆயில் சீல் எடுத்தோன்னே. இப்போ இந்த இடத்துல நம்ம புது ஆயில் சீலை இந்த இடத்துல நம்ம பொருத்திடுவோம். இப்போ புது ஆயில் சீல் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி வச்சுருக்கோம். ஒரிஜினல் ஆயில் சீல் வாங்கியிருக்கோம். ஆயில் பார்த்திங்கன்னா ஒரிஜினலில் கிட்டாக தான் வரும். அது 200 வந்துச்சு. அதில் அந்த கியர் ஆயில் சீலு, கியர் ஷாஃப்ட் ஆயில் சீலு, இன்னர் ஸ்ப்ராக்கெட் ஆயில் சீலு, இந்த மாதிரி எல்லா ஆயில் சீலும் வரும். இது கொஞ்சம் லோக்கல் ஐட்டம் நம்ம வாங்கி போடணும். அந்த மாதிரி இது மாதிரி கொஞ்சம் ஒரிஜினல் டிவிஎஸ் கம்பெனி ஐட்டம் வாங்கி போட்டோன்னா திரும்பி இந்த கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த ஒரிஜினல் ஐட்டம் வாங்கி நம்ம போட்டிருக்கோம். இன்னர் ஸ்ப்ராக்கெட் ஷாஃப்ட்டில் வரக்கூடிய இந்த ஓரிங்கை அதோட இடத்துல நம்ம பொறுத்துறோம். சும்மா ஓரளவு தள்ளி வச்சுட்டா போதும். ஆயில் சீல் இருக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய் அதோட இடத்துல போய் உட்காந்துக்கும். இப்போ சும்மா உள்ளே அந்த த்ரெட்டை தாண்டி நிறுத்திட்டால் போதும். நிறுத்திட்டப்போ ஆயில் சீலை போட்டு உள்ளே தள்ளுறோம். அது கரெக்டாக போய் உட்காந்துக்கும். ஆயில் சீலை இந்த பொசிஷனில் தான் தள்ளணும். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கணும். காடி உள்ள பகுதி உள்நோக்கி இருக்கணும். இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா அதை சுற்றிலும் ஒரு ஸ்டெப் இருக்குது. அந்த ஸ்டெப்புக்கு மட்டமாக இருக்கணும். ரொம்ப வெளியே தள்ளிட்டு இருக்கக்கூடாது. பஞ்ச் பண்ணும்போது சுற்றிலும் பஞ்ச் பண்ணுறோம். இப்போ இந்த ஆயில் சீல் வெளியே வராமல் இருக்கிறதுக்கான பிளேட்டை அதோட இடத்துல பொறுத்துறோம். கரெக்டாக இந்த சைடில் வரக்கூடிய பொசிஷனுக்கு இதாக வரணும், இந்த சைடில் வரக்கூடிய இதாக வரும். மாற்றி போட்டிங்கன்னா கரெக்டாக பிளேட்டு கரெக்டாக உட்காராது. ஸோ அதனால் கரெக்டான பொசிஷனில் நம்ம அந்த பிளேட்டை உட்கார வச்சிடறோம். இப்போ இன்னர் ஸ்ப்ராக்கெட்டை கரெக்டாக அதோட இடத்துல ஷாஃப்ட்டில் பொருத்திடுறோம். பொருத்தின பிறகு லாக் வாசரை கரெக்டாக அதோட இடத்துல பொருத்தி அந்த ஹோலுக்கு நேரம் நிறுத்தின பிறகு 2 ஸ்க்ரூவையும் போட்டு டைட் பண்ணிடுறோம். இப்போ டைட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்னர் ஸ்ப்ராக்கெட் சுற்றும். அதனால் கியர் ஷாஃப்ட்டில் கியர் போட்டு ஒரு காலால் வீலை பிடிச்சி வச்சுக்கணும். அப்போ தான் ஓரளவு இன்னர் ஸ்ப்ராக்கெட் சுற்றாது. அப்போ தான் ஃபுல் டைட் வைக்க முடியும். இப்போ டைட் வச்சாச்சு. டைட் வச்ச பிறகு பார்த்திங்கன்னா அடுத்தது கீழே இருக்கக்கூடிய கியர் ஷாஃப்ட்டில் வரக்கூடிய ஆயில் சீலை நம்ம மாற்ற போகிறோம். அதுக்காக அதில் வரக்கூடிய லாக்கை ஒரு ஸ்பெஷல் டூலை வச்சு வெளியே எடுத்துடுறோம். எடுத்த பிறகு வாசர் இருக்கும், அந்த வாசரையும் எடுத்து வச்சுக்கிறோம். அது இப்போ காட்டில் போடும்போது காட்டுற அந்த வாசரை இப்போ ஆயில் சீலை நம்பி வெளியே எடுத்தாச்சு. இப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா புது ஆயில் சீலை பொருத்தி இப்போ பஞ்ச் பண்ணி உள்ளே தள்ளுறோம். பஞ்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மெட்டல் அந்த மெட்டல் வருது பார்த்திங்கன்னா சுற்றிலும் அந்த மட்டத்துக்கு ஆயில் சீல் உள்ளே போனால் போதும்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வாசர் 2 வாசர் வருது. வாசரை உட்கார வச்சிடறோம். வாசர் உட்கார வச்ச பிறகு லாக் வரும். இதுதான் வந்து அந்த ஷாஃப்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு காடி கொடுத்துருப்பாங்க. அந்த காடியில் போய் இந்த லாக் உட்காந்துக்குச்சின்னா அந்த லாக் வெளியே வராது. இப்போ கரெக்டாக வந்து பஞ்ச் பண்ணி கரெக்டாக அந்த பின் லாக்கை கரெக்டாக அந்த காடியில் போய் உட்கார வச்சுருவோம். இப்போ கியர் ஷாஃப்ட்டை இழுத்து பிடிச்சிக்கிட்டு லாக்கை உள்ளே தள்ளுறோம். இப்போ அந்த காடியில் போய் உட்காந்துக்குவோம். அந்த லாக்கு இப்போ உட்காந்துக்குச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், அந்த பிளேட்டை வெளியே விடாது, பிளேட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஆயில் சீலையும் வெளியே விடாது. இப்போ இந்த வண்டியில் நம்ம முன்னெச்சரிக்கையாக அந்த ஆயில் சீலை எங்கே லீக் ஆகுதுன்றதை பார்த்து அந்த ஆயில் சீலை மாட்டிட்டோம் ஒரு 200 செலவில். இப்போ இந்த 200 செலவு பண்ண நம்ம யோசித்து மாற்றாமல் இருந்தோம்னா பின்னாடி 6000, 7000, 8000 கூட செலவு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நாளைக்கு உங்கள் வண்டியில் இது மாதிரி இருந்துச்சுன்னா சரி பண்ணிடுங்க.